அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்காக நம்ம வேர்சொற் கட்டுரைகள் அப்படின்ற புத்தகத்திலிருந்து வேர்சொற்களை பார்த்துட்ருக்குறோம். ஞா தேவநேயன் அவர் எழுதின புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்திலேருந்து இதற்கு முன்னாடி தேர்வுலெல்லாம் கேள்விகள் வந்திருந்தது, வேர்சொல் கேள்விகள் வந்திருந்தது. அதனால் நம்ம இப்போது இந்த புத்தகத்தில் இருக்கிற வேர்சொல்களை பார்த்துட்ருக்குறோம். இதற்கு முன்னாடி நம்ம வேர்சொற்களை இந்த புத்தகத்திலேருந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஒரு 7 டாபிக், அதாவது அர், இல், உய் இது வரைக்கும் இதற்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இன்றைக்கி உள் அப்படின்ற வேர் சொல்லை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த சொற்களுக்கெல்லாம் உள் அப்படின்றது வேர் சொல் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. உள் இப்போ நம்ம பார்க்க போகிறது உள் அப்படின்ற வேர் சொல். இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கட்டாயமாக வரப்போகிற தேர்வுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்க போகிறது உள் என்னும் வேர் சொல். உள் அப்படின்றது என்னென்னா எரிதற் கருத்து வேர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். சரிங்களா. உள் என்பது உரிதற் கருத்து வேர். ஃபஸ்ட்டு பாருங்கள், உல அப்படின்ற சொல்லோடைய வேர் சொல் என்னென்னா உள். சிம்பிளாக உல அப்படின்ற சொல்லோட வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம். உல, உலத்தல் இந்த 2 சொல்லுக்கும் வேர் சொல் என்னென்னா உள். சரிங்களா. அடுத்ததாக பாரு, உலவை. உலவைனா வற்றிய கிளை. சரிங்களா. வற்றிய கிளை உலவை. உலவையோடைய வேர் சொல் உல. உலக்கு ஒரு வேர் சொல் இருக்குது, இப்போ தான் பார்த்தோம் உள். அப்போ உள் அப்படின்ற சொல்லிலிருந்து உல அப்படின்ற சொல் உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே உலவை. அப்போ உலவையோடைய வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா உள். சப்போஸ் ஆப்ஷனில் இது இல்லைன்னா உள் என்பது தான் சரியான விடை. ஒருவேளை உள் ஆப்ஷனில் இல்லை, உல தான் இருக்குது அப்படின்னா உல தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், உலர். உலருடைய வேர் சொல் என்ன உள். உலரு. உலருடைய வேர் சொல் என்னது உலர். உலருடைய வேர் சொல் என்ன உலர். இப்போ தான் பார்த்தோம் உலருக்கு ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உள். அப்போ உள் அப்படின்ற சொல்லிலிருந்து உலர் உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே உலரு. ஓகேங்களா. உலருதல் பொருள் என்னென்னா வற்றுதல், வாடுதல், அல்லது இன்னொரு பொருள் உலரலுக்கு கடுஞ்சினம். சரிங்களா. அடுத்ததாக பாருங்கள், உலை. உலை. உலையோடைய வேர் சொல் என்னன்னா உள். அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப பெரிய ஒரு சீரீஸ். உண்ணம். உண்ணம்னா என்னென்னா வெப்பம். பொருள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொடுத்துருக்கிறது பொருள். சரிங்களா. உண்ணம் அப்படின்ற சொல்லுடைய வேர் சொல் என்னென்னா உண். உண்ணுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உள். உள்ளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது சின்ன இல். சரிங்களா. அப்போது உண்ணம் அப்படின்னு சொல்லுக்கு 4 வேர் சொல்கள் இருக்குது. உள், உள், உண், உண்ணம். ஓகேங்களா. உள் அப்படின்றதுலேருந்து உள் உருவாகி உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே உண்ணம். உண்ணம்னா என்னது வெப்பம். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது 4மே ஆப்ஷனில் இருக்குது. இந்த 3மே ஆப்ஷனில் இருக்குன்னா சரியான விடை எதுனா இது தான். சரிங்களா. எது கடைசியாக இருக்கோ, எது இருக்கிறதுலே லாஸ்ட்டான வேர் சொல்லோ, எந்த சொல்லிலிருந்து மற்ற சொல்கள் பிறந்ததோ அந்த சொல்லை தான் நம்ம ஆன்சராக போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உண்ணத்துடைய வேர் சொல் உள் என்பதும் வேர் சொல் தான், உள் என்பதும் வேர் சொல் தான், உண் என்பதும் வேர் சொல் தான். சரிங்களா. அடுத்து பாருங்கள், உஷ்ண. உஷ்ணையோடைய வேர் சொல் உண்ணம். இப்போ தான் பார்த்தோம் நம்ம. உண்ணத்துக்கு ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உண். உண்ணுக்கு ஒரு வேர் சொல் இருக்குது உள். உள்ளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உள். அப்போ உள்ளிலிருந்து உள் உருவாகி உருவாகி உண்ணம் உருவாகி அதிலிருந்து உருவான சொல்லே உஷ்ண அப்படின்ற சொல். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், உண. அடுத்து என்னது உண. உணவுடைய வேர் சொல் உண். இதோடு முடிந்ததா இல்லை, இப்போ தான் பார்த்தோம். உன்னுடைய வேர் சொல் என்னென்னா உள் பெரியில். அடுத்ததாக உள்ளுக்கு ஒரு வேர் சொல் இருக்குது, அது என்னென்னா உள். இப்படி சீக்வன்ஸாக எழுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த சொற்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், உணத்து. ஓகேங்களா. உணத்து அப்படின்னா என்னென்னா பிறவினையில் இது தலை உடைந்து விட்டது அப்படின்ற பொருளில் வருது உண. ஓகேங்களா. உணத்துவோடைய வேர் சொல் உண. உணவோடு முடிஞ்சிச்சோன்னா இல்லை. உனக்கு ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உண். உண்ணுக்கு ஒரு வேர் சொல் இருக்கா, ஆமாம் உள் அப்படின்ற வேர் சொல். உள்ளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது உள். அப்போ பாருங்கள், இதற்கு எத்தனை வேர் சொல் இருக்குது பாருங்கள். உணத்து அப்படின்ற சொல்லுக்கு உண என்பதும் வேர் சொல் தான், உண் என்பதும் வேர் சொல் தான், உள் என்பதும் வேர் சொல் தான், உள் என்பதும் வேர் சொல் தான். அப்போ இந்த உள்ளிலிருந்து உருவான சொல் தான் என்னென்னா உணத்து. சரிங்களா. தலையை உணத்து. நம்ம பேச்சு வழக்கில் இதை நிறைய இடத்துல பயன்படுத்தும். தலையை உணத்து என்பதை நெல்லை மாவட்ட வழக்கு. அடுத்ததாக பாருங்கள், உணங்கு. உணங்குடைய வேர் சொல் உண. உணங்குடைய வேர் சொல் என்னென்னா உண. இப்போ தான் பார்த்தோம் உனக்கு ஒரு வேர் சொல் இருக்குது உண்ணு. உன்னுடைய வேர் சொல் உள். உள்ளுடைய வேர் சொல் உள். அப்போ உணங்குக்கும் வேர் சொல் என்னென்னா உள் தான். சரிங்களா. உனக்கும் வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா உள். ஏன்னா உள் அப்படின்ற சொல்லிலிருந்து உள் அப்படின்ற உருவாகி அதிலிருந்து உணவாகி அதிலிருந்து உண அப்படின்ற சொல் உருவாகி
அதிலிருந்து உருவான சொல்லே உணங்கு. உணங்குதல்னா காயுதல். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், உனக்கு. உனக்கு இதோடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா உணங்கு. இப்போ தான் பார்த்தோம் உணங்குக்கு ஒரு வேர் சொல் இருக்குது, என்னென்னா உண. உனக்கு ஒரு வேர் சொல் இருக்கா? ஆமாம். உனக்கு வேர் சொல் என்னென்னா உன். உன்னுக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உள். உள்ளுக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உள். அப்போ உள் அப்படின்ற சொல்லிலிருந்து உருவான சொல்லே உனக்கு. புரியுங்களா? பாருங்கள் எத்தனை வேர் சொல் இருக்குது பாருங்கள் இந்த உனக்குக்கு. 1 2 3 4 5 வேர் சொல்கள் இருக்குது உனக்கு அப்படின்ற சொல்லுக்கு. சரிங்களா? இதை சீக்வன்ஸாக அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், உரு. உருவுடைய வேர் சொல் என்னென்னா உர். உருவுடைய வேர் சொல் உர். உருக்கு ஒரு வேர் சொல் இருக்குது, அது என்னென்னா உள். சரிங்களா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் உள்ளுக்கு தான் வரும். உருவுடைய வேர் சொல் உர், உருவுடைய வேர் சொல் உள். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், உருகு. உருகுடைய வேர் சொல் என்னன்னா உரு. இப்போ தான் பார்த்தோம் உருக்கு வேர் சொல் இருக்குது, என்னென்னா உர். உருக்கு வேர் சொல் உர். உருக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உள். சரிங்களா? உருகுடைய வேர் சொல் உரு, உருவுடைய வேர் சொல் உர், உருவுடைய வேர் சொல் உள். அப்போ உருகுக்கும் 3 வேர் சொல்கள் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு தேர்வு நோக்கில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக உருக்கு. உருக்குடைய வேர் சொல் உரு. இப்போ தான் பார்த்தோம் உருக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உர். உருக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உள். அப்போ பாருங்கள் ஒரே ஒரு சொல், ஓகேங்களா? ஒரே ஒரு சொல் இந்த உருவே எத்தனை இடத்துல வருது பாருங்கள். இங்கேயும் நம்ம பார்த்தோம் உருக்கு உர் உள்ளுன்னு இருக்குன்னு. அதே மாதிரி எத்தனை இடத்துல இது கனெக்ட் ஆகுது பாருங்கள். உருகுக்கு வேர் சொல் உருகு தான். இந்த உருகுக்கு வேர் சொல் உரு. இந்த உருக்கு உரு அப்படின்ற வேர் சொல் இருக்குது, அதற்கு உள் அப்படின்ற வேர் சொல் இருக்குது. அதே உரு எத்தனை இடத்துல பயன்படுது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், உருக்குடைய வேர் சொல் உருகு. இப்போ தான் பார்த்தோம் உருகுடைய வேர் சொல் என்ன? உரு. உருக்கு ஒரு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உர். உருக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம் உள். அப்போது 1 2 3 4 5, ஓகேங்களா? அப்போ உருக்குக்கு மொத்தமாக 4 வேர் சொல் இருக்குது. இதெல்லாம் சீக்வன்ஸாக அப்படியே எழுதி வச்சுக்கணும். எப்படி எழுதி வச்சுக்கலான்னா உரு, ஓகேங்களா? உள். அடுத்ததா உர். அடுத்ததா உரு. அடுத்ததா உருகு. அடுத்ததா உருக்கு. இதே மாதிரி இதே சீக்வன்ஸில் வர மற்ற சில சொற்களையும் அப்படியே எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் உள், உர், உரு, உருகு. ஓகேங்களா? நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஒரே மாதிரியான சொற்கள் இருந்தால் ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை எழுதி வச்சுக்கோங்க. உரிமை. உரிமையோடைய வேர் சொல் உரும். உருமுடைய வேர் சொல் உரு. இப்போ தான் பார்த்தோம் உருக்கு ஒரு வேர் சொல் இருக்கா? உர் அப்படின்றது வேர் சொல். உருக்கு ஒரு வேர் சொல் இருக்கா? அது என்னென்னா உள். இப்படி சீக்வன்ஸாக எல்லாத்தையும் தனித்தனி டாபிக் போட்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக் போட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சிங்கன்னா கூட போதும், நமக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், உருமம். உருமமுடைய வேர் சொல் உருமம், உரும். ஓகேங்களா? உருமுடைய வேர் சொல் உரு. உருவுடைய வேர் சொல் உர். இங்கே தான் பார்த்தோம் நம்ம உருமுடைய வேர் சொல் உரு, உருவுடைய வேர் சொல் உருன்னு. சரிங்களா? உருக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது, என்னென்னா உள். எத்தனை சொற்கள் இருக்குது பாருங்கள். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த லாஸ்ட் டாபிக் எல்லாமே சின்ன என்னென்னா வேர் சொல்லோடைய கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். சில சொற்கள் தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே நிறைய சொற்கள் இருக்குது. வேர் சொல்லுன்னு பார்த்தோன்னா நிறைய சொற்கள் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக உரும்பு. உரும்புடைய வேர் சொல்லும் உரும். அப்போ உருமுக்கு உரு, உர், உள். அடுத்ததாக உறுப்பு. உறுப்புடைய வேர் சொல் உரு. உருவுடைய வேர் சொல் என்னென்னா உர். உருவுடைய வேர் சொல் என்னென்னா உள். அப்போ பாருங்கள் ஒரே ஒரு சொல்லை வச்சு எத்தனை இடத்துல மாற்றி 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 கேட்டிருக்காங்க, சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உருப்பம். உருப்பமுடைய வேர் சொல் என்னென்னா உறுப்பு. உருப்பமுடைய வேர் சொல் என்னென்னா உறுப்பு. இப்போ தான் பார்த்தோம் உறுப்புக்கு வேர் சொல் என்ன? உரு. உறுப்புடைய வேர் சொல் என்ன? உரு. உருவுடைய வேர் சொல் என்ன? உர். உருவுடைய வேர் சொல் என்ன? உள். சரிங்களா? அப்போ எத்தனை இடத்துல இந்த உள் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வேர் சொல் வந்து எத்தனை இடத்துல பயன்படுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அடுத்ததாக பாருங்கள், ஒன்மை. ஒன்மைனா விளக்கம் அப்படின்றது பொருள். இது உருப்பம்னா வெப்பம் அப்படின்றது பொருள். ஒன்மை அப்படின்னா என்னென்னா விளக்கம். ஒன்மைக்கு வேர் சொல் என்னென்னா உள். உள்ளுடைய வேர் சொல் என்னென்னா உள். ஓகேங்களா? உள்ளுடைய வேர் சொல் என்னென்னா உள். நம்ம இதற்கு முன்னாடி உள் பார்த்துருக்கோம், ஆனால் என்னென்னா சின்ன இல் போட்ட உள் தான் பார்த்துருக்கோம். பெரிய இல் போட்டதை
பார்க்கல. ஓகேங்களா, முன்னாடி பார்த்த மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்துருக்குறோம் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்துருக்குறோம். இங்கே பார்த்த மாதிரியே இருந்துச்சு. உள். ஓகேங்களா, என்ன இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. உன்னுடைய வேர் சொல் உள், உள்ளுடைய வேர் சொல் உள்ளுன்னு பார்த்தோம். அப்போது பெரிய இல்லோடைய வேர் சொல் என்னது? சின்ன இல். அப்போது இதுக்குடைய வேர் சொல் என்னன்னா உள். கனெக்ட் ஆகுதா பாருங்கள். இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும். சரிங்களா, வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் சரியான வேர் சொல்ல நம்மளால் கண்டறிய முடியும். சரிங்களா, அப்போ உள்ளிலேருந்து உள் உருவாகி ஒல் உருவாகி ஒன்மை அப்படின்ட்டு சொல் உருவாகிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், ஒட்பம். ஓகேங்களா, ஒட்பம்னா என்னது? அறிவு. ஒட்பமுடைய வேர் சொல் ஒட்பு. ஒட்புடைய வேர் சொல் ஒல். இப்போ தான் பார்த்தோம். ஒல்லுடைய வேர் சொல் என்னென்னா உள். உள்ளுடைய வேர் சொல் உள். உள்ளுடைய வேர் சொல் என்னென்னா உள். சரிங்களா, அவ்வளோதான். அப்போது இதே நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி தான் படிக்கணும். அதே மாதிரி தான் ஒலி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒலியோடைய வேர் சொல் என்னன்னு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. ஒலியோடைய வேர் சொல் என்னென்னா உள். நம்ம ஒலியே சின்ன வார்த்தை, இதற்கு எப்படி வேர் சொல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒல் அப்படின்றது தான் என்னென்னா ஒலியோடைய வேர் சொல். ஒல்லுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது, இப்போ தான் பார்த்தோம். உள். உள்ளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது, அது என்னென்னா உள். சரிங்களா, இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் எழுதி வச்சு படிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஒளிரு. ஒளிருடைய வேர் சொல் ஒளிர். கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க ஆப்ஷனில். ஒளிரோட வேர் சொல் வந்து ஒலி அப்படின்னு கொடுத்துட்டு ஒளிரும் கொடுத்துருவாங்க. ஒளிரும் கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சரியான வேர் சொல் என்ன? இது ரெண்டு மட்டும் ஆப்ஷனில் இருக்குன்னா இதுதான் சரியான விடை. ஏன்னா இதை நீங்கள் ஆன்சராக போட்டிங்கன்னா இதற்கு ஒரு வேர் சொல் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து வேர் சொல்லாக போட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். இதை நீங்கள் வேர் சொல்லாக போட முடியாது. சப்போஸ் இந்த ஒளிர் இல்லை, இந்த ஒலி இல்லை, ஒளிர் மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குன்னா இதுதான் சரியான விடை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒளிரோடைய வேர் சொல் ஒளிர். ஒளிரோடைய வேர் சொல் ஒலி. இப்போ தான் பார்த்தோம். ஒலியோடைய வேர் சொல் என்னென்னா ஒல். உள்ளுடைய வேர் சொல் என்னென்னா உள். உள்ளுடைய வேர் சொல் என்னென்னா உள். சரிங்களா, ஸோ இப்படி நீங்கள் படித்தாதான், கனெக்ட் பண்ணி படித்தாதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக எல்லோடைய வேர் சொல் பாருங்கள் உள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சின்ன வார்த்தையை கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண கேட்கலாம். எல்லோடைய வேர் சொல் என்னென்னா உள். எள்ளுனா என்னென்னா நெருப்பு அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எள்ளுனா நெருப்பு அப்படின்ற பொருளில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒளி, கதிரவன், ஓகேங்களா, இது எல்லாமே அல்லும் பகலும் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம். அல்லும் பகலும். இதில் அல்லுனா என்னன்னு பார்த்தோன்னா இரவு. ஓகேங்களா, இரவும் பகலும், இதை தான் நம்ம அல்லும் பகலும்னு சொல்லுவோம். ஸோ அல்லோடைய எதிர் சொல் என்னென்னா எல். எள்ளுனா என்னது? வெளிச்சம். இந்த பொருளில் வரலாம். பகல், வெளிச்சம். அப்போ ஒளி, கதிரவன் இந்த பொருள்லேயும் வரலாம். நெருப்பு அப்படின்ற பொருள்லேயும் வரலாம். சரிங்களா, எல்லுடைய வேர் சொல் என்னென்னா உள். இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெயில்னு கொடுத்துருக்காங்க, பகல்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம சொன்ன அதே பொருளும் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், எல்லவன். என்னது? எல்லவன். எல்லவனுடைய வேர் சொல் என்னென்னா எல். எல்லவனுடைய வேர் சொல் எல். எல்லோடைய வேர் சொல் இப்போ தான் பார்த்தோம் உள்னு. இங்கே பார்த்தோங்களா, எல்லோடைய வேர் சொல் என்ன? உள்ளுன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் விடை. அடுத்ததாக எல்லோர். எல்லார். எல்லார்னா தேவர். தேவர். எல்லாருடைய வேர் சொல் எல். எல்லோடைய வேர் சொல் உள். அதே மாதிரி தான் எல்லோன், எல்லி, இது எல்லாத்திற்குமே வேர் சொல் என்னென்னா எல். இதோடைய வேர் சொல் என்னென்னா உள். நல்லா ஈஸியாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், மிக முக்கியமாக இருக்குது, மிக முக்கியமான ஒரு சொல் எரி. ஓகேங்களா, எரியோடைய வேர் சொல் எர். எரியோடைய வேர் சொல் எல்லுன்னு போட்டக்கூடாது. எரியோடைய வேர் சொல் எர். எர்ரோடைய வேர் சொல் தான் எல். எல்லுக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம், எல்லுக்கும் ஒரு வேர் சொல் இருக்கு, என்னென்னா உள். சரிங்களா, எரினா எரிதல், ஓகேங்களா, சொலித்தல், இந்த மாதிரி பொருளில் வரும். இந்த மாதிரி இத்தனை பொருள் இருக்குது அந்த எரிக்கு. அடுத்ததாக பாருங்கள், அப்படியே கீழே வந்தீங்கன்னா எரு. எருவோடைய வேர் சொல் எர். இப்போ தான் பார்த்தோம், எர் பார்த்தோங்களா இங்கே. அப்போ எருவோடைய வேர் சொல் என்னென்னா எல். எருவோடைய வேர் சொல் என்னென்னா எல். எல்லோடைய வேர் சொல் என்ன? இப்போ தான் பார்த்தோம் உள். அதே கான்செப்ட் தான் இங்கே எருவை. ஓகேங்களா, குருதி, செம்பு, உடல் சிவந்திருக்கும் பருந்து, இந்த மாதிரி பொருளில் வர்றது தான் எருவை. எருவையோடைய வேர் சொல் எரு. எருவோடைய வேர் சொல் எருவோடைய வேர் சொல் எர். எருடைய வேர் சொல் எல். எல்லோடைய வேர் சொல் உள். எத்தனை வேர் சொல் இருக்குது பாருங்கள். அப்போ எருவைக்கு 1 2 3 4 வேர் சொல் இருக்குது. சரிங்களா, இப்படி கூட ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கேள்விகள் கேட்கலாம். ஸோ இதை சீக்வன்ஸாக எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்ததாக என்று, ஏதோ முக்கியமாக தெரியுது. என்று உடைய வேர் சொல் என்னென்னா எல். என்று உடைய வேர் சொல் என்ன? எல். எல்லோடைய வேர் சொல் இப்போ தான் பார்த்தோம். எல்லோடைய வேர் சொல் உள். அப்போ என்று உடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோன்னா உள் என்பது சரியான விடை. சப்போஸ் ஓகேங்களா, ஒரு கொஷின் எடுத்துப்போம், வேர் சொல் கண்டறிக என்று அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா. இதில் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா உள் இருக்குது, நன்று இருக்குது, அடுத்ததா உள் இருக்குது, அடுத்ததா என அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம், என்றுடைய வேர் சொல் எனவா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆன்சர் போடுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், என்றுடைய வேர் சொல் ஒன்று எள்ளு கொடுக்கணும், அல்லது எள்ளுக்கும் ஒரு வேர் சொல் இருக்குது என்னென்னா உள். அப்போது உள் தான் இந்த கேள்விக்கு சரியான விடை. புரியுதுங்களா? இப்படி கூட கேள்வியை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்க வேண்டியது கட்டாயம். அடுத்ததாக பாருங்கள், என்றுள். என்றுடைய வேர் சொல் என்று. என்றுடைய வேர் சொல் எல். எல்லோடைய வேர் சொல் உள். ஓகேங்களா? இந்த சீக்வன்ஸில் நம்ம எழுதி வச்சு படிக்கணும். என்றுனாலும் கதிரவன் சரிங்களா. அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோன்னா இரத்தி. அடுத்ததாக பாருங்கள் இலந்தை. இந்த சொல்ல பாருங்கள் இலந்தை. இலந்தையோடைய வேர் சொல் என்னென்னா இல். இலந்தையோடைய வேர் சொல் இல். இரத்தி. இரத்தியோடைய வேர் சொல் என்னென்னா இர். இதோடைய வேர் சொல் இல். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள் இராகி. ஓகேங்களா, இராகி அப்படின்னா சிவந்த கேழ்வரகு அப்படின்றது பொருள். இராகியோடைய வேர் சொல் இர். இதோடைய வேர் சொல்லும் இல். அடுத்ததாக அப்படியே கீழே வந்தோன்னா அலத்தம். அலத்தம்னா செம்பருத்தி. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலத்தம் சொற்பொருள் கூட கேட்கலாம். அலத்தம்னா என்னது? செம்பருத்தி. அப்போ அலத்தத்தோடைய வேர் சொல் என்னென்னா அல். அல்லோடைய வேர் சொல் என்னென்னா உள். புரியுதுங்களா? அல்லோடைய வேர் சொல் என்ன? உள். அடுத்த பாருங்கள் அலத்தகம், அதாவது செம்பஞ்சு குழம்பு. பொருள் என்னென்னா செம்பஞ்சு குழம்பு. அலத்தகம் அப்படி அதோடைய வேர் சொல் அலத்தம். அலத்தோடைய வேர் சொல் என்னென்னா அல். அல்லோடைய வேர் சொல் என்னென்னா உள். அதே மாதிரி அலத்தை. அலத்தையோட வேர் சொல் அலத்தம். அதே தான் அலத்தத்தோடைய வேர் சொல் அல். அல்லோடைய வேர் சொல் உள். அலந்தல். அலந்தலோடைய வேர் சொல் என்னென்னா அல். அல்லோடைய வேர் சொல் உள். அலந்தலி. ஓகேங்களா, இதெல்லாம் பொருள். ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பொருள். அலந்தல் அப்படின்னா செங்கத்திரி. ஓகேங்களா, அலந்தலி அப்படின்னா செங்கத்திரி. இதுனா அலந்தல். அலந்தலோடைய வேர் சொல் அல். அல்லோடைய வேர் சொல் உள். சரிங்களா, அவ்வளவுதான். நீங்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த புத்தகத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதை படிக்கிறதுனே தெரியாது. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக இதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அதோட கண்டினியூவேஷனை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் அரக்கு. அரக்கு உடைய வேர் சொல் என்னது? அர். அருடைய வேர் சொல் அல். அல்லுக்கு வேர் சொல் இருக்கா? ஆமாம், உள். அல்லுடைய வேர் சொல் உள். அப்போ அரக்கோடைய வேர் சொல் என்னன்னா உள் என்பதும் வேர் சொல் தான், அல் என்பதும் வேர் சொல் தான், அர் என்பதும் வேர் சொல். அரக்குனா சிவப்பு, சாதிலிங்கம், செம்மெழுகு, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. சரிங்களா, அப்படியே கீழே வந்தோன்னா அரக்கம். இப்போ தான் பார்த்தோம் அரக்கம். அரக்கமுடைய வேர் சொல் அரக்கு. அரக்குடைய வேர் சொல் இங்கே பார்த்தோம். அப்படியே அர், அல், உள். ஓகேங்களா, அப்படியே இது அப்படியே வரும். ஓகேங்களா, அந்த கண்டினியூவேஷன் அப்படியே வரும், உள் வரைக்கும் வரும். அடுத்ததாக அருணம். அருணமுடைய வேர் சொல் அர். ஓகேங்களா, அதே கண்டினியூவேஷன் தான். ஓகேங்களா, அதே கண்டினியூவேஷன் தான். அரு முடிஞ்சிச்சுங்களா. அடுத்ததா அல். அடுத்ததா உள். சரிங்களா, அல், உள். அடுத்ததாக பாருங்கள் அப்படியே வந்தோன்னா அருடைய வேர் சொல் அல்லு. அல்லோடைய வேர் சொல் உள். ஓகேங்களா, எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் அரத்தம். அரத்தத்தோடைய வேர் சொல் அர். அருடைய வேர் சொல் என்ன? அல். அல்லோடைய வேர் சொல் என்ன? உள். இப்படி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள் அரத்தன். அரத்தன். அரத்தனுடைய வேர் சொல் அரத்தம். இப்போ தான் பார்த்தோம் அரத்தத்தோடைய வேர் சொல் என்ன? அர் அப்படின்றத பார்த்தோம். அர். அருடைய வேர் சொல் அல். அல்லோடைய வேர் சொல் இல். ஓகேங்களா, அதே தான். அரத்தகம் அப்படின்னா செம்பஞ்சு குழம்பு. அரத்தன் அப்படின்னா செவ்வாய்க்கோள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரத்தன் அப்படிது எதை குறிக்குதுன்னா செவ்வாய்க்கோளை குறிக்கிறது. இந்த மாதிரி பொருள் கூட ஒரு சில சமயத்தில் நமக்கு பயன்படலாம். ஸோ பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரத்தகத்தோடைய வேர் சொல் அரத்தம். அரத்தத்தோடைய வேர் சொல் அர். அருடைய வேர் சொல் அல். அல்லோடைய வேர் சொல் இல். அதே தான் அரத்தகம், அலத்தகம். சரிங்களா, அப்படியே வந்தோன்னா அரளி. அரளியோட வேர் சொல் என்னன்னா அர். அருடைய வேர் சொல் என்னது? அல். அல்லோடைய வேர் சொல் என்னன்னா உள். ஓகேங்களா, இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அர் அப்படின்ற சொல்ல பார்த்தோம். இங்கே பார்த்தோம் அர்.
அது முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. அருடைய வேர்சொல் நமக்கு தெரியும். அருடைய வேர்சொல் அல் என்பது தெரியும். இங்கே இருக்குது பாருங்கள். அருடைய வேர்சொல் என்னது? அல். ஓகேங்களா? அப்போ அல்லுடைய வேர்சொல் உல். அதே தான் இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அருடைய வேர்சொல் அல், அல்லுடைய வேர்சொல் உல். அரளி, அரளியோடைய வேர்சொல் அரு, அல்லு, உல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வேர்சொல்லை பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த தலைப்பு, இந்த டாப்பிக்கை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உள் என்னும் வேர்ச்சொல் இதை முழுமையாக பார்த்துட்டோம். இதில் செகண்டாக ஒரு டாபிக் இருக்குது. இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி உள் என்னும் வேர்ச்சொல் இந்த தலைப்பை முழுமையாக முடிச்சிருக்கிறோம். நீங்கள் சீக்வன்ஸாக இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு லாஸ்ட் டைமில் எடுத்து ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் எழுத கஷ்டப்பட்டு விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படித்ததை ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் இப்போ நேரம் இருக்கும்போதே இதை எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ சார்ந்த வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.